ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களோட ஒரு சின்ன கதை ஷேர் பண்ண போகிறேன். ஒரு ரிசார்ட்டுக்கு தாத்தா, பையன், பேரன் 3 பேர் போயிருந்தாங்களாம் வெக்கேஷன் என்ஜாய் பண்ணுறதுக்காக. ஸோ அன்றைக்கி ஈவினிங் தாத்தா பேரன்கிட்ட கேட்டாராம், சரி இன்றைக்கி டே உனக்கு எப்படி பேரண்டி போச்சு அப்படின்னு. பேரன் சொன்னானா, இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்துச்சு தாத்தா, ரொம்ப ஜாலியாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் நான். ஏன்னு கேட்டால், ஒரு அழகான பொண்ணு, இது மாதிரியான அழகை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரி அழகான பொண்ணை நான் ரிசார்ட்டில் மீட் பண்ணேன். அவளோட நான் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தேன். எனக்கு இன்னைய நாள் ரொம்ப நல்ல நாள், இனிமையான நாளாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தாத்தா பையன்கிட்ட கேட்டார், இன்னைக்கு உனக்கு எப்படிப்பா போச்சு அப்படின்னு. அந்த பையன் சொன்னாராம், அப்போ எனக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்ல நாளாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டால், என்னுடைய ஷேர் மார்க்கெட் வேல்யூ எல்லாம் அதிகமாச்சு, எனக்கு நல்ல ப்ராஃபிட் கிடச்சதுனால இன்னைய எனக்கு ரொம்ப நல்ல நாள் அப்படின்னு சொன்னாராம். அப்போ பேரன் கேட்டான் தாத்தா கிட்ட, தாத்தா உங்கள் நாள் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு. தாத்தா சொன்னாராம், இன்றைக்கி என்னுடைய நாளும் ரொம்ப நல்ல நாளாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டால், இன்றைக்கி காலை கடன், அதாவது பவுல் மூமெண்ட் எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. அதனால் நான் எனக்கு இன்னைய நாள் ரொம்ப நல்ல நாளாக அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஒவ்வொரு பீரியட்லேயும் நம்மளோட என்ஜாய்மெண்ட் எவ்வளோ மாறுது பார்த்தீங்களா? ஸோ இங்கே நீங்கள் என்ன தான் கோடீஸ்வரனாக இருந்தாலும், இல்லை நீங்கள் என்ன தான் ஒரு அழகான பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தாலும், என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் இருந்தனாலும், உங்களுடைய காலை கடன் ஒழுங்காக கழியலை அப்படின்னு சொன்னால், ஒரு 2 நாள் 3 நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? முழி பிதுங்கி போயிடும் இல்லையா? ஆனால் இது நிறைய எம்எஸ் பீப்புள் ஃபேஸ் பண்ணுற விஷயம் அது. எப்படின்னா, அன்னைக்கு காலை கடன் ஒரு நல்லபடியாக கழிஞ்சிச்சு அப்படின்னா, அன்னைக்கு டே எங்களுக்கு கிரேட் டே அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு அது. ஸோ நீங்கள் சப்போஸ் எம்எஸ் பீப்புளாக இல்லை அப்படின்னு சொன்னால், உங்களுடைய காலை கடன் காலையில் ஒழுங்காக கழியுது அப்படின்னு சொன்னால், நீங்கள் ரொம்ப நன்றி கடன் பட்டுருக்கணும் உங்களுடைய உடம்புக்கும், உங்கள் நேச்சருக்கோ, இல்லை நீங்கள் கடவுளை நம்பின கடவுளுக்கோ. அதனால் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி கடவுளே இல்லை உடம்பை பார்த்தோ, இல்லை நீங்கள் அதுக்கு ஒரு நன்றி மனசார சொல்லிட்டு படுத்து தூங்கலாம். நீங்கள் அந்த ஹோல் மூடிடுச்சு அப்படின்னு சொன்னால், 2-3 நாளாக ஆச்சு அப்படின்னா நம்ம முழி பிதிக்கிறோம், இன்புட் அவுட்புட் எதுவுமே இருக்காது அப்படின்னு நினச்சி பாருங்கள் எப்படி இருக்கும்னு. ஒரு சின்னதாக நோவு ஒன்று, அது எம்எஸ் இஷ்யூனால அது டீமெலினேஷன் ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னால், இதுக்கு சிக்னல் கிடைக்காது ஓப்பன் ஆகிறதுக்கு. நினச்சி பாருங்கள், நீங்கள் டாய்லெட் போகணும்னு தோணும் உங்களுக்கு, ஆனால் கீழே இருக்கிற ஹோல் ஓப்பன் ஆகாது. எப்படி இருக்கும் அது? ஸோ அந்த மாதிரி இல்லாத இருந்தது அப்படின்னா, நீங்கள் பர்சன் அண்ட் நீங்கள் ஷுட் பி கிரேட்ஃபுல் ஃபார் தட். ஓகே, சப்போஸ் எம்எஸ் பர்சன் அந்த மாதிரியான விஷயம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுமே லக்கியான பீப்புள் தான். ஏன்னு கேட்டால், இது மாதிரியான ஒரு இம்பார்ட்டண்ட் இருக்குது அப்படிங்கிறது, அந்த விஷயத்தில் இருக்குது அப்படிங்கிறது கடவுள் நமக்கு உணர்த்தியதுக்காக ஒரு நன்றி. இன்னொன்று இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இதோடு சேர்த்து, இந்த மாத்திரையோடு சேர்த்து நம்ம நம்மளுடைய நேச்சுரல் ரெமெடிஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி, நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை ஃபாலோ பண்ணி, நம்ம இதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வரலாம் அப்படிங்கிறது நம்ம ஃபாலோ பண்ணலாம். இது எதுவுமே நம்மளை விட பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் நம்மளால் மீறி வெளில வர முடியுன்ற ஒரு பாசிட்டிவ் திங்கிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்கிட்ட இருக்குது. அது வர காலங்களில் நான் எம்எஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறேன். நான் என்னுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி மாற்றிட்டுருக்கேன், அதை எப்படி டீல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத பற்றி உங்களோட நான் ஷேர் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்றேன் நான். இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதுமாதிரி எம்எஸ் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதுமாதிரி கமெண்ட் கொடுங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட். இந்த விஷயத்துலேருந்து நான் வெளியில் மோட்டிவேஷன் எனக்கு, ப்ளஸ் இந்த இஷ்யூலேருந்து வெளியில் வரத்துக்கோ, இல்லை இது எப்படி பாசிட்டிவாக டீல் பண்ணிட்டு போகிறதுக்கோ எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸு. இனி வர காலங்களில் நம்ம நிறைய பேசலாம் இதை பற்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.